Hi, NCRT, Grade 12, Chapter 11, Alcohols, Phenols and Etherல book back questions பார்த்துட்டு இருக்கோம். Question number 11.2. Write the structure of the compounds used whose IUPAC names are as follows அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க காம்பவுண்ட் 1 2 மெத்தில் பியூட்டன் 2 ஆல்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பியூட் அப்போ என்ன பண்ணிக்கலாம் நம்ம 4 கார்பன் எழுதிக்கலாம். ஸோ 1 2 3 4 சரிங்களா. அண்ட் இதில் செகண்டில் மெத்தில். ஸோ அதை நான் 2ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ செகண்டில் மெத்தில் அண்ட் செகண்டில் ஆல்கஹால் போட்டாச்சு. இதுதான் 2 மெத்தில் பியூட்டன் 2 ஆல். ரிமைனிங்காக ஹைட்ரஜன்ஸ் ஃபில் பண்ணுங்கள். வேலன்சி கார்பனோட வேலன்சி 4 இல்லையா. ஸோ இங்கே 3 இங்கே ஆல்ரெடி 2 இருக்கிறதுனால இங்கே நேரம் H2 இங்கே 4மே வந்துருச்சு. ஸோ இங்கே நேரம் நமக்கு CH3 அப்படின்னு வரும். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு காம்பவுண்டு. அடுத்து செகண்ட் ஒன் பாருங்கள் 1 ஃபினைல் ப்ரொப்பேன் 2 ஆல். ஸோ ப்ரொப்பேன் தான் ரூட் வேர்டு. அப்போ 3 கார்பன் இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டம். அதில் ஃபஸ்ட்டு இதில் என்ன இருக்குது நமக்கு இது 1 இது 2 இது 3 அப்படின்னு எழுதுனா செகண்டில் OH இருக்குது அண்ட் ஃபஸ்ட்டு கார்பனில் ஃபினைல் இருக்குது. ஸோ ஃபினைல்னானது C6H5 அப்படின்னு எழுதிக்கலாம். அண்ட் இது ஃபினைல் 1 ஃபினைல் அண்ட் இங்கே CH2 இங்கே பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் அண்ட் இங்கே பேலன்ஸியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு CH3 போட்டுக்கலாம். ஸோ இதுதானது 1 ஃபினைல் ப்ரொப்பெயின் 2 ஆல் அப்படின்றது. அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள் தேர்ட் ஒன் 3,5 டைமெத்தில் ஹெக்சேன் 1,3,5 ட்ரையால். ஸோ ஹெக்சேன் 6 கார்பன் முதல்ல எழுதிக்கலாம். ரூட் வேர்டில் இருக்கக்கூடியது 1 2 3 4 5 அண்ட் 6 அப்படின்னு எழுதியாச்சு. அண்ட் இதில் நம்பரிங் கொடுத்துடலாம் 1 2 3 4 5. ஸோ 1,3,5 ட்ரையால்னு கொடுத்தாங்க. ஸோ 1ல் ஒரு OH 3ல் ஒரு OH அண்ட் 5ல் ஒரு OH. ஸோ அதே மாதிரி 3,5ல் டைமெத்தில்னு கொடுத்தாங்க. அப்போ 3ல் ஒரு மெத்தில் அண்டு 5லையும் ஒரு மெத்தில். ஸோ போட்டாச்சு. இப்போ ரிமைனிங்காக ஹைட்ரஜன்ஸ் ஃபில் பண்ணுங்கள். இங்கே CH3 இங்கே பார்த்தீங்கன்னா CH2 அண்ட் இங்கே அகைன் CH2 இங்கேயும் CH2. ஸோ இதுதான் இதனுடைய ஆன்சர். தேர்ட் ஒன்றுக்கு 3,5 டைமெத்தில் ஹெக்சேன் 1,3,5 ட்ரையால்ன்றது இதுதான். அடுத்து பாருங்கள் ஃபோர்த்து ஒன் இதில் 2,3 டைஎத்தில் ஃபீனால் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஃபீனாலை வரைஞ்சிக்கோங்க. ஸோ ஃபீனால்ன்றது பென்சினில் டேரெக்டாக OH அட்டாச் ஆகக்கூடியது. ஸோ நம்பரிங் கொடுங்க. இது 1 இது 2 இது 3 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா 2ல் ஒரு எத்தில் அப்போனா அது C2H5. அதே மாதிரி 3லையும் ஒரு எத்தில். ஸோ C2H5. இதுதானது 2,3 டைஎத்தில் ஃபீனால். ரைட் ஸ்ட்ரக்சர் வரைஞ்சாச்சு. நெக்ஸ்ட்டு பாருங்கள் 1 ஈத்தாக்சி ப்ரொப்பேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரொப்பேன் அப்படின்னா 3 கார்பன். ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம் 3 கார்பனை இங்கே வரைஞ்சிக்கலாம். அண்ட் ஃபஸ்ட்டு கார்பனில் ஈத்தாக்சி இருக்குது. அப்போ என்ன பண்ணிக்கலாம் இங்கே O CH3 CH2 போட்டுக்கலாம். இதுதான் ஈத்தாக்சி ரைட்டா. அண்ட் ப்ரொப்பேன் அப்போ ரிமைனிங் வேலன்ஸியை ஃபில் பண்ணிடுங்க. இங்கே CH2 இங்கே CH2 இங்கே CH3 ரைட்டா. கொஞ்சம் நீட்டாக எழுதலாம். இந்த இடத்துல ஆக்சிஜன் நமக்கு என்ன ஆயிரும் இந்த மாதிரி பாண்ட் ஆயிரும். இதுதானது 1 ஈத்தாக்சி ப்ரொப்பேன். ஸோ அடுத்து ஃபோர்த் ஒன் பாருங்கள் சிக்ஸ்த் ஒன் பாருங்கள் 2 ஈத்தாக்சி 2 மெத்தில் பென்டேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பென்டேன் தான் ரூட் வேர்டு. அப்போ 5 கார்பன் 1 2 3 4 5 அண்ட் பென்டேனில் தேர்ட் கார்பனில் மெத்தில் செகண்ட் கார்பனில் ஈத்தாக்சி. ஸோ நம்பரிங் 1 2 3 4 5. ஸோ தேர்டு கார்பனில் மெத்தில். ஸோ இங்கே CH3 அண்ட் செகண்ட் கார்பனில் ஈத்தாக்சி. ஸோ OC2H5 அப்படின்னு போட்டுக்கிறேன் ரைட்டுங்களா. ஸோ பென்டேன் இப்போ ரிமைனிங்காக ஃபில் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இங்கே OC2H5 இங்கே CH3 அப்போ இங்கே என்ன CH3 CH CH CH2 CH3. இதுதானது சிக்ஸ்த்து காம்பவுண்டுக்குரிய ஆன்சர் 2 ஈத்தாக்சி 3 மெத்தில் பென்டேனுடைய ஆன்சர் ரைட். அடுத்து பாருங்கள் செவன்த் ஒன் சைக்ளோஹெக்சைல் மெத்தனால் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ மெத்தனால்னால் இதுதான் ரூட் வேர்டு மெத்து ரைட்டா. ஸோ மெத்தனால் அப்படின்றது ஒரு கார்பன் இருக்கக்கூடியது. அப்போ CH2 போட்டு O போட்டுக்கிறேன். ஏன்னா ஒரு ஹைட்ரஜன் போல் என்ன வந்துருச்சு நமக்கு சைக்ளோஹெக்சைல் யூனிட் வந்துருச்சு. அப்போ ஒரு சைக்ளோஹெக்சைனாக வரைஞ்சிக்கிறேன். சைக்ளோஹெக்சைல் மெத்தனால் இதுதான் ஆன்சர். அடுத்து பாருங்கள் எயித் ஒன் ஃபஸ்ட்டு எப்பவுமே ரூட் வேர்டை பார்த்துருங்க. 3 சைக்ளோஹெக்சைல் பென்டேன் 3 ஆல்னு கொடுத்துருக்காங்க. பென்டேன்னா 5 கார்பன் 1 2 3 4 5. அதில் தேர்டு கார்பனில் சைக்ளோஹெக்சைல் இருக்குது. அப்போ சைக்ளோஹெக்சைல் வரைஞ்சிக்கிறேன் ஹெக்சைல் குரூப்பு. அண்ட் தேர்டில் ஆல்கஹால் இருக்குது ரைட்டா. அவ்வளோதான் முடிஞ்சு. ரிமைனிங் வந்து
கார்பனோட வேலன்ஸே ஃபில் பண்ணிடுங்க. ஸோ CH3 இங்கே CH2 இங்கே 4 வேலன்ஸுமே நமக்கு வந்துருச்சு. அகைன் இங்கே CH2 இங்கே CH3 அப்படின்னு நமக்கு வரும். ரைட்டா? சரி, நெக்ஸ்ட் பாருங்க. சைக்ளோபென்ட் 3 இன் 1 ஆல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முதல்ல பென்டேன் யூனிட்டை வரைஞ்சிக்கோங்க. இதுதான் சைக்ளோபென்டேன். சரிங்களா? அண்ட் இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதை OHஆ போட்டுக்கிறேன். ஸோ இந்த கார்பன் 1, அப்போ இது 2, இது 3. சரிங்களா? ஸோ அப்போ 3ல ஈன், அப்போ 3ல டபுள் பாண்டு, இது 1 ஆல். அவ்வளோதான். இதானது சைக்ளோபென்ட் 3 இன் 1 ஆல். ரைட்? நெக்ஸ்ட் பாருங்க. 4 குளோரோ 3 எத்தில் பியூட்டேன் 1 ஆல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பியூட்டேன் தான் இங்கே கீவேர்டு, ரூட் வேர்டு. அப்போ 4 கார்பன், நம்பரிங் 1, 2, 3 அண்ட் 4. 4க்குமே நம்பரிங் கொடுத்தாச்சு. இதில் 4ல குளோரோ, ஸோ அப்போ இங்கே Cl. 3ல எத்தில், ஸோ இங்கே C2H5 அண்ட் 1ல ஆல்கஹால், ஸோ இங்கே OH. இப்போ ரிமைனிங் வேலன்ஸை ஃபில் பண்ணுங்கள். CH2, CH2, CH, இங்கே நேரம் CH2. ஸோ இதுதானது 4 குளோரோ 3 எத்தில் பியூட்டேன் 1 ஆல். ரைட்? ஸோ எல்லாத்துக்குமே நம்ம நேம்லேருந்து ஸ்ட்ரக்சர் கொண்டு வந்தாச்சு. தேங்க்யூ.